ரொம்ப மசாலாவே இல்லாமல் சிம்பிளாக ஒரு கேப்சிகம் கறி செய்யலாமா? ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம்மை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி 2 to 3 minutes குக் பண்ணுங்கள். இதுக்கு தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் மூடி வச்சு குக் பண்ணாலே சீக்கிரம் வெந்துடும். இந்த ரெசிபிக்கு கேப்சிகம் ரொம்ப ஓவராக வதங்காமல் கொஞ்சம் க்ரன்ச் இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2-3 தடவை மூடி வச்சு வதங்கினதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு லெமன் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ரைஸ் ஆர் சப்பாத்தி கூட சாப்பிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும்.